மிடில் கிளாஸ் பர்சனோட ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்டவுட்டட்லி சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு வீடு வாங்குறதாங்க. மோர் தென் ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரீமை விட அது ஒரு எமோஷ்னல் ட்ரீம். அது ஒரு நல்ல வீடு வாங்கி செட்டில் ஆகிறது லைஃப்பில். அந்த வீடுன்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டேஜில் எப்போ அந்த வீடை கரெக்டாக இருக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு. நம்பர் 1 வீடு வாங்குறது கரெக்டான டிசிஷனா. நம்பர் 2 நம்பர் 3 வீடுன்றது பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஒரு பென் பேப்பர் இருந்தால் எடுத்து வச்சிங்க. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யோசிக்க வேண்டியது அடுத்த 10 வருஷம் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்களா. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு டைனமிக் வேர்ல்டுங்க. ஸோ அடுத்த ஒரு 10 வருஷம் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்களா. நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இங்கே ஒரு வீடு வாங்கி வச்சுக்கணுன்றாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான டிசிஷனான்னு கேட்குறதுக்கு முதல்ல அடுத்த ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்களா. அப்படி இல்லை அப்படின்னாக்கா வீடு வாங்காதீங்க. எஸ், நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நம்பர் 2, உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் இருக்கா. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், ஒரு சேலரிடாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். Are you taking home a constant stable salary? எஸ் அப்படின்னாக்கா ஓகேங்க, இதுக்கும் 2வது பாக்ஸ் டிக்கு. 3வது ஃபைனான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்டுங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் வாங்க போகிற வீடு உங்களோட ஆனுவல் காம்பன்சேஷன்லேருந்து 3 டைம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி ஒரு 25 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். 25 lakh rupees உங்கள் ஆனுவல் காம்பன்சேஷன்னா நீங்கள் வாங்கக்கூடிய வீடு ஒரு 75 lakhs வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஆனுவல் காம்பன்சேஷன்லேருந்து 3 டைம்ஸ், இதுதான் முதல் ரூல் ஃபைனான்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். 2வது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1 கோடி ரூபாய் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னாக்கா 30% 30 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருக்குதா. எந்த ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் 30% நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்து கையிலேருந்து அப்ஃப்ரண்ட் மணிக்கு கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மா காசு கடைசி காலத்தில் அவங்களுக்கு கிராட்டிவிட்டி, ஆனுவிட்டின்னு ஏதோ வந்திருக்கும், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போட்டுடுறது. அண்டு ஒரு பர்சனல் லோன் வாங்கிடுறது, வீட்டில் இருக்க தங்கத்தை எல்லாம் விற்றுடுறது. இப்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு 35-40% அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்ஃப்ரண்ட் மணிக்கு. அதுக்கப்புறம் 60% என்ன பண்ணிடுறாங்க, லோனுக்கு போயிடுறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 90% கடனை வாங்கி ஒரு வீடை வாங்குறாங்க. இட் இஸ் அ வெரி வெரி ராங் அப்ரோச்சுங்க. உங்ககிட்ட நீங்கள் சம்பாதிச்ச காசுலேருந்து ஒரு 30% நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீட்டுக்கு அப்ஃப்ரண்ட் அப்படின்னு எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா டு நாட் கோ ஃபார் ஹவுஸ். ரெண்டல் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஆனுவல் காம்பன்சேஷன்லேருந்து நீங்கள் 3 டைம்ஸ் வரைக்கும் வாங்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா 30% அப்ஃப்ரண்ட். 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற காம்பன்சேஷனில் 25%, மேக்ஸிமம் 30% இதுதான் நீங்கள் இஎம்ஐக்கு நீங்கள் செலவிடலாம். அதுக்கு மேலே இஎம்ஐ போகக்கூடாது. இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுனாக்கா ஒரு டிக். நீங்கள் திரும்ப அந்த வீட்டுக்கு வாங்கிறதுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அப்படி இல்லைன்னாக்கா தயவு செஞ்சு ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்துடணும். சரி, இது இப்போ நம்ம ஃபைனான்ஷியல் பார்த்தோம். எமோஷ்னல் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்துருங்க வீடு வாங்குறதுக்கு. வீடு வாங்குறதாங்க என்னோட பெரிய ட்ரீம். அது நான் இந்த ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஸோ அது மாதிரி ஏதோ உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ட்ராமா இருக்குது, கோ ஃபார் அ ஹவுஸ். எனக்கு அதுதான் இம்பார்ட்டண்ட்டு, அதான் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குது, கோ ஃபார் அ ஹவுஸ். அந்த ஹவுஸ் ஃப்யூச்சர் பொட்டன்ஷியலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குது, அந்த ஒரு எவாலுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த பிஸ்னஸ் சைக்கிள்ன்ற மாதிரி ரியல் எஸ்டேட் சைக்கிள்னு ஒன்று இருக்குங்க. 2008 வீடு வாங்கினவங்க எல்லாம் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3% அப்ரிஷியேஷன் மட்டும்தான் பார்த்துருக்காங்க ஃப்ளாட்டில் 2008 இன்னைய வரைக்கும். ஏன்னா 1998 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீசிங் ரியல் எஸ்டேட் சைக்கிள். 2008 பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ரியல் எஸ்டேட் சைக்கிள். திரும்ப இந்த சைக்கிள் கொஞ்சமாக இப்போ சேஞ்ச் ஆகிட்டு வருது. அந்த ஹவுசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வீடு வாங்குற சமயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் சைக்கிள் எப்படி இருக்குது, ரைசிங்கில் இருக்கா டிக்ரீசிங்கில் இருக்கா, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் அண்டு இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு வீடை வாங்கலாமா வீடை வாங்கக்கூடாதா அப்படின்ற டிசிஷனை எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். முக்கியமாக வீடுன்றது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த காம்பேக்ட் ஹோம்ஸ் 2 BHK 3 BHK
பெரிய ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லா, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், எல்லாருக்குமே ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அஃபோர்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. கனவு அப்படின்றத தாண்டி நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ண முடியும் அதுவுமே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு அந்த கனவு தான் முக்கியம். ஒரு பெரிய ஒரு வீடு, 3 பிஹெச்கே வீடு, ஒரு பெரிய ஒரு 50 ஃப்ளோர்ஸ் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கணும். இன்னைக்கு என்னால் வாங்க முடியலைன்னா வை கான்ட் யூ வெயிட் ஃபார் 1 இயர், வை கான்ட் யூ வெயிட் ஃபார் 2 இயர்ஸ்? ஏன்னா கனவு அப்படின்றது நீங்கள் லைஃப்பில் ஒரு முறை தானே செய்யறது. வீடை வாங்குறதுன்றது நீங்கள் போய் திரும்ப திரும்ப போயிட்டு ஒரு வீடை வாங்க போகிறது கிடையாது. இப்பயே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு வீடை வாங்குறதை விட நீங்கள் ஒரு ட்ரீமில் என்ன வீடை நீங்கள் பார்க்குறீங்களோ, மனசில் என்ன வீடு இருக்குதோ அதுக்கு சேர்த்து வச்சு வாங்குங்க. வீடுன்றது எங்கேயுமே கையை விட்டு போகாதுங்க. எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் உங்களுக்கு. வீடும் சரி, கோல்டும் சரி, எப்பவுமே எட்டர்னலாக இருந்துக்கிட்டே இருக்கும். மேபி ப்ரைஸ் கொஞ்சம் இங்கே அங்கே கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஸோ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு வேல்யூவேஷன் வரப்போகிறது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாட்ஸ் என்ன ப்ரைஸ் இருந்ததோ அதே ப்ரைஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்குமே இருக்குது. சில இடங்கள்ல ஏறி இருக்குது, சில இடங்கள்ல ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, உங்கள் ட்ரீம் ஹோம் அப்படின்னாக்கா இந்த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அப்படி கரெக்டாக நீங்கள் ஒரு அனலைசிஸ் பண்ணி ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோட எமோஷனலையும் சேர்த்து வாங்கும்போது அந்த வீடு ஒரு நல்ல ஒரு டிசிஷனாக இருக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் ஆர் மியூச்சுவல் ஃபண்டு லிங்க் வேணும்னா கூட அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டே டியூன்டு டு திஸ் சேனல். நிறைய ஈக்விட்டி, பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.